அவர்களை எல்லாம் பிரியாணி எல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு மாடல் எக்ஸாம் நடத்தின ஒரு வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர் டெல்டா பகுதியை சார்ந்த யாருன்னு பார்த்துருமே. Feed Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் for Excellence in Education 2025. ஜனாப் NAM யூசுப் அலி BA, ராஜகிரி பாபநாசம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். தமிழகத்தின் டெல்டா பகுதி இஸ்லாமிய மக்களின் கல்வி முன்னேற்ற பயணத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்பவர் ஜனாப் NAM யூசுப் அலி அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ராஜகிரியை மையமாக கொண்டு கல்வி சேவையாற்றி வரும் பண்பாளர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு இணங்க இளம் வயதிலேயே சமூக பற்றுதலோடு வளர்ந்தவர். 10ஆம் வகுப்பு பயிலும் போதே இலக்கிய அணி துணை செயலாளராக ஆகி 11ஆம் வகுப்பில் அதன் செயலாளராக பொறுப்பெடுத்து சிறப்பாக செயல்பட்டவர். தன்னுடைய இளம் வயதிலேயே முஸ்லிம் முன்னேற்ற இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி கல்வி பயிலாமல் இருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்து மாணவ மாணவிகளை அவர்களுடைய வீட்டிற்கு சென்று கல்வி கற்பதன் அவசியத்தை விளக்கி பள்ளிக்கூடங்கள் அழைத்து வந்தார். மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி அடங்கிய பயனுள்ள கல்வி கற்பதற்கான சூழல் சில பள்ளிக்கூடங்களில் இல்லை என்பதை உணர்ந்து அத்தகைய சூழலை உடைய ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்க எண்ணினார். அதற்காக 1983ஆம் ஆண்டு முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதன் நிறுவன தலைவராக பொறுப்பேற்ற அவர் அந்த ஆண்டிலேயே வெல்ஃபேர் இங்கிலீஷ் மீடியம் என்ற பள்ளிக்கூடத்தை துவங்கினார். 8 குழந்தைகளுடன் LKG வகுப்பை வைத்து துவங்கிய அந்த பள்ளிக்கூடம் இன்று தான் ஸ்ரீ உபைதுல்லா மேல்நிலை பள்ளியாக மார்க்க விழுமியங்களுக்கு உட்பட்ட கல்வியை வழங்கும் ஸ்தாபனமாக வளர்ந்து நிற்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அறக்கட்டளை துவங்கி அதன் சார்பில் செய்யதியா அகாடமி வாயிலாக அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதை போன்று வெல்ஃபேர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துவங்கி அதன் சார்பாக தட்டெழுத்து பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மிக விரைவில் அங்கு சமகால தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மாணவ மாணவிகளின் திறன்களை மேம்படுத்த அபாக்கஸ் மற்றும் பைத்தான் பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. பெண்களுக்கான தனி ஆங்கில வழி கல்வியகம் ஒன்று துவங்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. அதற்காக சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் கட்டிட வேலைகள் நிறைவுற்றதும் இதன் கல்வி சேவைகள் துவங்கும். உலக கல்வி மீதான மோகம் அதிகமான போது தக்வாவுடன் கூடிய மார்க்க கல்வியையும் மாணவ மாணவிகள் கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரில் மக்தப் பாடத்திட்டம் உருவாக்கி அந்த வகுப்புகளை தலைமை தாங்கி நடத்தினார். அதை போல முதல் தலைமுறை கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு பயன் தரும் வகையில் இமாம் அபு ஹனிஃபா டியூஷன் சென்டர் ஆரம்பித்து உதவினார். ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் கோடை கால பயிற்சி வகுப்புகள் நடத்தி மாணவ மாணவிகளின் ஆளுமை தன்மையை வளர்க்க உதவினார். இப்படி பல்வேறு வகைகளில் சமூகத்தின் கல்வி தரத்தை உயர்த்த அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ராஜகிரி ஜனாப் NAM யூசுப் அலி BA அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ராஜகிரியை சார்ந்த நம்முடைய NAM யூசுப் அலி சார் அவர்களையும் அவருடைய இல்லத்தரசியையும் மேடைக்கு அழைக்கின்றோம். யூசுப் அலி சார் எங்கள் புதுக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கின்றது. நம்முடைய யூசுப் சார் செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளுக்கு பின்னால் நின்று மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கூடிய அவருடைய துணைவியாரை
பாராட்டுகின்ற வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய யூசுப் சார் அவர்கள் அவருடைய இல்லத்தரசிக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். மாத்திக்கலாம் சார். அவருக்கான யூசுப் சாருடைய மனைவிக்கான நினைவு பரிசை வழங்க எங்களுடைய துணைத் தலைவர் ஜவஹர்லாவுடைய இல்லத்தரசி மகரூபா ஆலிமா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். தேங்க்யூ சார். சார் நம்ம செஷனுக்கு போயிடுவோம் சார். ஒரு ராஜகிரி மாதிரி ஒரு ஊரில் இவ்வளவு கல்வி சார்ந்த சேவைகளை முன்னெடுப்பதற்கு, ஆனால் இப்போ ஒரு பில்டிங்கை பார்த்தா 2.5 கோடி ரூபாயில் ஒரு பெண்களுக்கான கல்வி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறீங்க இல்லையா? இவ்வளோ தூரம் சாதாரண அரசியலில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சமூகத்தில் கல்வியில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பணியாளனா ஒரு பொடியனா இருந்து அவங்களுக்கு பணியாற்றணும், அதற்குள்ளே தக்குவா எனக்கு கூட அல்லான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய செயல்பாட்டுகளை இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு எந்த விதமான அங்கீகாரத்தையும் நான் உலகத்தில் எதிர்பார்க்காம மறு உலகத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிற வகையில் எனது சமுதாயம் என்ற அந்த மூச்சு என்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியாக ஆகிவிட்டது. எனது இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிற இந்த காலத்தில் எந்த கட்சியில் இருந்தேன் என்று ஆண்டவன் என்னை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க மாட்டான், என்ன உன் சமுதாயத்துக்கு செய்தா என்று தான் கேட்பான். அதற்கு நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு மகிழ்வுடன் சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். நான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நாங்கள் அது சித்திக் சார்க்கெலாம் தெரியும், ஒரு டீமை போட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் சார். அப்படி இருந்தால் 1300 பேர் தான் வந்தாங்க. அப்போ உத்வேகப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு 32 சென்டரில் எக்ஸாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு சென்டரில் மட்டும் எக்ஸாம் எழுத வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டு நீங்கள் உத்வேகப்படுத்துகிற அளவுக்கு பண்ணீங்களே, அதனுடைய சூட்சமும் அது எங்களுடைய ராஜனுடைய விருந்தவருடைய பண்பாடு. இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி விடைபெறுவேன். இந்த அவையில் இருக்கிற சிஎன் சலீம் அவர்கள் தான் இந்த செய்தி அகாடமிக்குடைய பெயரை உருவாக்கி தந்தார்கள். விஸ்டம் சித்திக் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய உந்துதலாலும் உங்களுடன் பணியாற்றுகின்ற தம்பி அனீஸ் அவர்களுடைய ஊக்க முயற்சியாலும் தான் இந்த வெற்றி பெற முடிந்தது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கு சஜிதா செய்தவனாகவும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் ஓதுவதனாக விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். அனீஸ் சார் போட்டித் தேர்வு பயிற்சி குழுவிலையும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆமாம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக எங்களுடைய அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜவஹர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். அவருக்கு பின்னாடி போட்டி சிறப்பு செய்வதற்காக, அவருக்கான சர்டிபிகேட்டை வழங்குவதற்காக ஜனாப் சித்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். விஸ்டம் கல்வி அறக்கட்டளையினுடைய ஜனாப் சித்திக் அவர்கள் மேடைக்கு வந்து அவருக்கான சர்டிபிகேட்டை வழங்குவார்கள். எங்களுடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் அவருக்கான விருதினை வழங்குவார்கள். அவருக்கு துணையாக இருந்த சலீம் அவரையும் மேலே வர விரும்புகிறேன். தேங்க்யூ ஜஸாக்கல்லா. பார்க்கின்ற போது தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கல்வியாளரை அழைக்கின்ற போது என்னுடைய மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கல்வி சேவை செய்யக்கூடிய ஒருவர் அழைத்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம்.